வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, திருமாவளவன் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி சம்மந்தமான ஒரு எஜுகேஷன் போயிட்டு வரும்போது காரில் ஒரு வக்கீல் இது இவங்க தட்டினாங்களா, அவரது கிராஸ் ஆச்சா. உடனே இறங்கி இவங்க சகாக்கள்லாம் வந்து அடி போட்டு ஸ்கூட்டரை தள்ளி விட்டு நீதிமன்றத்துக்குள்ள ஓடுறாரு. அதை இப்போ திருச்சி சொல்கிறார். அவர் முறைச்சி பார்த்தாலும் லேசாக தட்டினாங்க. அந்த அடி அடிக்கிற வீடியோ தெரியாத பெரிய வயர் லைட்டருக்கு அண்ணாமலை தான் போட்டுதார். உடனே அண்ணாமலை போட்டார் அந்த வீடியோன்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை அவர் சங்கி ஆர்எஸ்எஸ் அண்ணாமலை சொல்லி தான் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்லாம் வீடியோ விட்டுருந்தார். அதைத்தான் இன்றைக்கி அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அந்த வீடியோவில் எல்லாம் அடிக்கிறாங்க பண்ணுறாங்க. லேசாக தட்டின முறைச்சி பார்த்தீங்கன்னா இவங்களாம் பாய்ஸ் தான் போய் முறைச்சி பார்க்குறவங்க தட்ட வேண்டியதுன்னு அவங்க கையில் அங்கே வீரத்தை காமிக்க மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஏன் ஒரு தலைவராக இருக்கிற முன்னுதாரணமாக இருக்க வேண்டாமா, இறங்கி தடுக்க வேண்டியதுன்னு. இது திமுகவும் பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணுற இது கடையில் எம்பேர் இழுக்கிறாரு. அது மட்டும் ப்ரூஃப் ஆச்சுன்னா அப்படியே பிளாங்க் அடிக்கிறாரு. அவங்களா பண்ணிவிட்டு ஆர்எஸ்எஸ் அண்ணாமலைன்னா இப்போ நீ வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு, நீங்கள் பண்ண அரசியலை விட்டு ஒதுங்கணும், அறவே ஓடிடு அரசியலை விட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு எம்பியாக இருக்க பொறுப்பாக இருக்க வேண்டாமா, அவங்க கண்டிக்க வேண்டாமா, அவன் தட்டி இது பண்ணுறான். அப்போது ஆணவத்தின் இது மாதிரி தானே அது. ஒரு இது வேண்டாமா, டாலரன்ஸ் வேண்டாமா, சகிப்புத்தன்மை வேண்டாமா. ரோட்டில் போகும்போது எல்லாம் இதாக இருந்தால் அப்போ உடனே யாரை பேக்கில் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. அதான் சொல்கிறேன். என்னென்னா விஜய் வந்ததுலேருந்து சீமான் ஓட்டு போகிற மாதிரி இந்த தலித் ஓட்டுகள் அப்படியே மாறப்போகுது விஜய்க்கு. அது கூட்டத்திலே பார்த்துருப்பீங்க விஜய். அது பொறுக்காமல் என்ன சம்பவம் தர அது கோர்ட்டு பார்ப்பாங்க. அந்த கரு விஷயம் அது இருக்கட்டும் தனியாக. அதனால தான் இவங்க வந்து ஒருவேளை தூண்டி விடலாம். எப்போவுமே வந்து டிஎம்கே அது செய்தே இல்லையோ அந்த துணை கட்சிகளுக்கு அது வழியாக வந்திருக்கலாம். அதுதான் சொல்கிறார், அரசியலை விட்டு போகணும் அப்படி. 2 பத்திரிகைக்கும் அதே தான் சொல்கிறார். அதனால் நீங்கள் பண்ணி அடுத்தவங்களை பண்ணி போடக்கூடாது, அரசியல் விட்டு போயிடும் முடியலன்னா. காரணம் விஜய் வந்ததுனால பயம் முடிச்சு போச்சு அப்படிங்கிறத கூப்பிட்டார். 2வது அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் அந்த இருமல் மருந்து மாதிரி நார்த்து அமைச்சு ஒரு 10-20 குழந்தை இறந்து போயிடுச்சு. அதில் வந்து அந்த கண்டென்ட் ஜாஸ்தி போட்டாங்க, அளவாக போடணும். இதெல்லாம் மருத்துவ கவுன்சிலில் கவனிக்க மாட்டாங்களா? அந்த கூட்டம் நடக்க தூங்கிட்டு இருக்காங்களா, போய் டெல்லியில் அட்டன் பண்ண வேண்டியது என்ன? அது சம்மந்தமாக யாருமே இங்கேருந்து போனாங்களா அந்த மருத்துவ கவுன்சில் கூட்டம்? அப்போ தானே இப்போ இது மாதிரி என்னென்ன இப்படிங்கிற இது எப்படி பண்ணாங்க, இப்போது கம்பெனி ஏன் எவ்வளோ நாள் இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ நாள் ஆராய விட்டே தப்பு. இனி அதை பற்றி என்ன நடவடிக்கை? ஏன்னா உயிர்கள் போயிருக்கு, அந்த கம்பெனி முடக்கணும் ஒன்று. அப்புறம் இவங்க வந்து ஜாதி இதை போட்டு என்ன குறிப்பிட்ட சொல்லிட்டார், ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, முடிவெடுக்கணும்னு. சரி, அப்போ எப்படி பெரிய பெரிய தலைவரில் அப்பாற்பட்ட இவர் இருக்கார், தேவர் இருக்கார், அவர் அப்பாற்பட்டவர் தானே. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க பேரெல்லாம் வைக்கணும்ல, எப்படி கருணாநிதி பேர் மட்டும் அதை சேர்க்குறாரு? ரைட்டு, முதல்வருக்கு அப்போ அவங்களெல்லாம் ஏன் சேர்க்கலை? எப்படி சேர்ப்பார்? ஆச்சு இவங்க ஆச்சு இப்படி சேர்ப்பார்? அந்த எண்ணம் இருந்தால் சேர்த்துருப்பாங்களே. அப்போது இப்போ பாலத்துக்கு போட்டு எதுக்கு நாயுடு பேர் வைக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் நிறையா முன்னுக்கு நான் தரணும். அப்போ இனிமேல் மழை வரப்போகுது ஐப்பசியில். சென்னை எப்படி தாங்க போகுது, அது என்ன ஏற்பாடாக இருக்குது? ஏன்னா 90% 95% முடித்தேன்னாக்க இந்த மழையில் மீண்டும் பல்லளிக்க போதும் என்னன்னு தெரிய வரும். நன்றி.